ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 426 கெஸ்ட் லெக்சர்ஸ் போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/2/2026 இது வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுதான் வெப்சைட் சரிங்களா. வெப்சைட்டு இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் புதிய பதிவிடம் இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இது கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இது லாஸ்ட் இயர் கொடுத்தது, லாஸ்ட்டாக நடக்கிறப்ப கொடுத்தது, இது இப்போதைக்கு கிடையாது. ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாமே சேம் தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த டேட்டு, அதனால் இந்த டேட்டுக்கும் இப்போதைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு இந்த 2 டேட்டு தான், 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர். ஸோ இதுவும் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது இப்போ ஃபாலோ பண்ணவங்களான்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் முன்ன அதிகம், இப்போ வந்து கம்மி. ஸோ இப்போ வந்து 426 தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிம்பிளாக பார்த்துருவோம். ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும். ஒரு மண்டலத்திற்கு 3 மாவட்டங்களை விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வேக்கன்சி பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக், இது எல்லாமே டிஸ்ட்ரிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்னா 29 சப்ஜெக்ட்டு. ஸோ அதிகமாக தமிழ் வேக்கண்ட் வந்து அதிகமாக இருக்குது. 157 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ். அதுக்கடுத்து அதிகமாக இருக்கிறது இங்கிலீஷ், இதோட வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே அங்கங்கே ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டால் முதலாவதாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியுடையவர்கள் தங்களது பாஸ்போர்ட் அளவில் உள்ள புகைப்படத்துடன் முதுகலை, அதுக்கடுத்து முனைவர், அப்படி இல்லைனா செட்டு, ஸ்லெட்டு, நெட்டு ஜேஆர்எஃப் சரிங்களா ஆகிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ள சான்றிதழ் நகல்களுடன் நம்மளுடைய டிஎன் கசா அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இணையதள வழியாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் டிஎன் கசாவினால் தரவரிசை பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வி தகுதி மதிப்பெண் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 57. இது வந்து லாஸ்ட் டைம் கொடுத்ததுனால இந்த டேட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து குறைஞ்சபட்ச கல்வி தகுதி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டத்தில் குறைஞ்சபட்ச மதிப்பெண் 55% பெற்றிருக்கணும். ஆதி திராவிட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி பிரிவினர் ஆகியோர் பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பிஹெச்டி இருக்கணும், அப்படி இல்லைனா நெட்டு, அப்படி இல்லைனா ஸ்லெட்டு, அப்படி இல்லைனா செட்டு. ஸோ ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும் சரிங்களா. நீங்கள் வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அது கூடவே பிஹெச்டி, அப்படி இல்லைனா நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு சரிங்களா. இதில் 4ல் எதனாச்சும் ஒன்று இருக்கணும். கௌரவ விரிவாளர்கள் தங்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு மதிப்பீடு அதுக்கு வந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ 85 மார்க்ஸ் வந்து அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் 15 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூக்கும் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. ஸோ இப்போயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது சேஞ்சஸ் கூட இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி மற்றும் நெட்டு ஜேஆர்எஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா 85 மார்க்ஸு, அதில் சப்ஜெக்ட் நாலேஜுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிஹெச்டி நெட்டு 83 மார்க்ஸு, கம்யூனல் ஸ்கில்லுக்கு வந்து 5 மார்க்ஸு, பிஹெச்டி செட்டு ஸ்லெட்டு ஸோ 81 மார்க்ஸு, அதுக்கடுத்து ஆளுமை பண்பு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. இது வந்து இன்டர்வியூ நடக்கிறப்ப இந்த 3 இதுவும் பார்ப்பாங்க. இது வந்து நம்மளோட எஜுகேஷன் அதை வச்சு இந்த மார்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 மார்க்ஸ் இந்த மாதிரி, அதாவது இது 3ம் கரெக்டாக இருந்துச்சு, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அது கூட இந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் பண்ணிவிடுவாங்க. பிஹெச்டி அப்படின்னா 79 மார்க்ஸ் நம்ம வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பிஜி ப்ளஸ்ஸு நெட்டு இன் ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 77 மார்க்கு, அதே போல் பிஜி நெட்டுக்கு 75 மார்க்கு, பிஜி செட்டு அல்லது ஸ்லெட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 73 மார்க்ஸ் ப்ளஸ்ஸு இதோட இன்டர்வியூ மார்க்ஸு வந்து என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தற்காலிக பணியெடுத்தப்படும் கௌரவ விரிவாளருக்கு அந்த கல்வியாண்டிற்கு 11 மாதங்களுக்கு தற்காலிகமாக பணியெடுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு மாதாந்திரம் பார்த்தீங்கன்னா 25,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டைம் தந்தது,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலை பாடுவாரியாக 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாயிலாகவும் அதுக்கடுத்து டிஎன் கசா இணையதளத்தையும் ஸோ நமக்கு வந்து கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, இந்த மெயில் ஐடிக்கும் நம்ம வெப்சைட்டில் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்பட்டவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்த அனைத்து கல்விச் சான்றிதழுடன் சார்ந்த மண்டல மையங்களுக்கு நேர்காணலுக்கு வர வேண்டும். ஸோ நமக்கு எப்போ இன்டர்வியூ சொல்கிறாங்களோ அப்போ நம்ம என்னென்ன வச்சோமோ அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து தேர்வு குழுவினால் நேர்காணலில் வழங்கப்பட்ட மதிப்பெண்களுடன் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் சேர்ந்து மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் இறுதி பட்டியல் வந்து தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து காத்திருப்போர் பட்டியலும் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்பட்டு தேர்வு குழுவினரின் கையொப்பத்துடன் டிஎன் காசா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண் இருந்தாங்கன்னா அவங்களுடைய டேட்டா பொறுத்து வச்சு யார் அதிகமாக டேட்டா பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய இதுதான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர்களால் டிஎன் கசா இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தினை விண்ணப்பிதாரர்கள் தங்களுடைய ஐடி, அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஐடி பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் ஆகும், அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் 5 வேலை நாட்களுக்குள் பணியில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கான தெரிவு ஆணை ரத்து செய்யப்பட்டு அக்காலி பணியிடத்தில் காத்திருப்போர் பட்டியலிலிருந்து விதிமுறைகளின்படி தேர்வு மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டின் இறுதி இது வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தது, அதனால் இது வந்து நமக்கு இப்போதைக்கு அந்த டேட்டு மந்த்து இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து தற்காலிக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர்கள். ஸோ யாராவது நம்ம வந்து பெர்மனண்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டாலோ இல்லை டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டாலோ அப்பையிலேருந்து அவங்க வந்து பணிவிடுப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தற்காலிக கௌரவ விரிவாளர்களை பணியிடப்படுத்துவதில் மேற்கூறப்பட்ட நெறிமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்றும் எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமலும் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌரவ விரிவாளர்கள் பணியமர்த்துவதில் ஏதேனும் தவறுகள் ஏற்படின் தொடர்புடைய மண்டல கல்லூரி இணை இயக்குநரே பொறுப்பாவார் என்பதால் கவனமுடன் பணியாற்றுமாறு தெரிவிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக நலன் கருதி பணியமர்த்த தொடரும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்படின் உரிய விசாரணைக்கு பரிந்துரையின் அடிப்படையில் அவசியம் எனில் பணியிலிருந்து விடுவிக்க சார்ந்த கல்லூரி முதல்வருக்கு அதிகாரம் உண்டு என தெரிவிக்கலாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா கைடன்ஸுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொடுத்தது, இந்த இயருக்கு இன்னும் எதுவுமே அப்டேட் ஆகலை. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இது புதிய பதிவு போனீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் இருக்கிறது. ஸோ இங்கே போனோடனே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், நம்மளுடைய நேமு, இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பாஸ்வேர்டு. அதனால் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க, இமெயில் ஐடியும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது கொடுங்க. பாஸ்வேர்டு எல்லாம் எழுதிட்டுனா நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.